1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களில் முக்கிய தலைவர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பெயர்கள் நீக்கப்பட்டு புதிய பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயரை நீக்க நடவடிக்கை. தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம் தற்போது திறக்கப்பட இருக்கிறது. கோவையின் புதிய அடையாளமாக மாறும் இந்த மேம்பாலத்திற்கு புகழ்பெற்ற தொழிலதிபர் மற்றும் விஞ்ஞானி ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். அங்க ஒருத்தருக்கு அப்பல வரலாற்று பேராசிரியர் சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே, மீசிய முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஒருபடி எச்சிச்சோருக்கு எம்பிட்டா பேசுறீங்க நீங்க? கொடுமையா இருக்கு. நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வத்திரு மகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு, அந்த தேவரை அப்படி தூக்குன, முத்துராமலிங்க தேவர்ங்கிறத ஏன் தூக்குன? அது சாதி பேர், சாதியை ஒழிக்கணும். எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, சவுந்தரபாண்டிய நாடு சாலை அப்படியே வைக்கலாம்ல. தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கா? டே, கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா, வீர பெரும்பாட்டன் தீரன். அவன் பேரை வைக்க கூடாதா? என்னுடைய பாட்டன் காளிங்கராயன், அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையாடா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து சத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அன்னமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பேரை வைக்க கூடாதா? அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவிச்சு செக்கிழுத்தான், சிறையிலிருந்து செக்கிழுத்தான், அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய், எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர். கருணாநிதி மகன் ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்தால், பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தார். தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மாணவ